குறைவில்லாமல் பார்க்கிறேன். பெரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பிரசன்னத்துல வாழ்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாடுங்கள், கர்த்தருக்காக பாடுங்கள், சாட்சிகளாயிருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அநேக நேரத்துல குழப்பம், என்ன இது, ஏன் இது அப்படின்ற குழப்பமெல்லாம் நமக்கு இருக்கும். நான் யாரு, அப்படி ஏன் எதுக்காக என்ன படைச்சாரு அப்படின்னு குழப்பமெல்லாம் வரும். அந்த ஆண்டவர் இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறார். ஜெபசந்தியோடு நாம் காத்திருப்போம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்க தயக்கமே. அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த பாடலை பாடி தேவ செய்திக்குள்ள நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாடுக
எங்களோடு கூட நீர் பேசுறாச்சா. நீர் பேசும் பொழுது அது எங்களுக்காகவே இருக்க வேண்டும் சுவாமி. இங்க எந்த பிள்ளையை நீர் அதற்காக வைத்துக் கொண்டு வந்தீர்கள் எனக்கு தெரியாது சுவாமி. ஆவியானவர் மட்டும் பேசணும், நாங்க கேட்கணும், ஆசீர்வாதத்தோட கடந்து போகணும். எங்களுக்கு தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நன்றாக கவனிப்போம். ஒரு அற்புதமான சத்தியத்தை நீங்களும் கொஞ்சம் விளக்கமா கேட்டுட்டு ஆசீர்வாதத்தோட போமா. மத்தேயு 5:14-15. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வாசிக்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம். எப்படி வரும்? வெளிச்சம் எதிலிருந்து வரும்? வெளிச்சம் எதிலிருந்து வரும்? என்னமா வெளிச்சம் எதிலிருந்து வரும்? வெளிச்சம் எதிலிருந்து வரும்? அது கூட தெரியலையா? விளக்குல இருந்து வருது. கரெக்டியா? வெளிச்சம் எங்க வரும்? விளக்குல இருந்து வருகிறது. அந்த விளக்கு என்றால் என்ன என்பதை நான் தெரியாவிட்டால் வெளிச்சம் எப்படி வருகிறது தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளிச்சமா இருக்கிற, மலையின் மீது வைக்கப்பட்ட மலை என்ன செய்யாது? மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னாரு. விளக்குனா என்ன? விளக்கு என்றால் 3 அர்த்தம் இருக்கிறது. விளக்கு என்று சொன்னால் எக்ஸ்பிளைன், புரியவை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று விளக்கு அப்படின்னு சொன்ன அர்த்தம் பாத்திரத்தை சுத்தமாக விளக்கு. 3வது அர்த்தம் என்ன? தவறை விட்டு விளக்கு. அப்படின்னா 3 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று புரிந்து கொள், 2வது சுத்தமாக விளக்கு, 3வது தப்ப என்ன செய்ய விட்டு விளக்கு. அப்படின்னா இத 3 ஒண்ணா சேர்த்து பார்ப்போமே. என்னது? தவறு சரி எது என்பதை புரிந்து கொண்டு பரிசுத்தமானதை பற்றி கொண்டு அசுத்தமானதை விட்டு விளக்கு அப்படின்றதுதான் விளக்குன்னு அர்த்தம். எதுவும் புரியலையா? விளக்கு என்று சொன்னால் எக்ஸ்பிளனேஷன். 2வது அர்த்தம் விளக்கு என்று சொன்னால் wash the vessels well, அசுத்தமா இருக்கிற பாத்திரத்தை சுத்தமாக என்ன செய்ய விளக்கு சுத்தப்படுத்து. 3வது விளக்கு என்று சொன்னால் தவறை விட்டு விலகு என்று அர்த்தம். அப்படின்னா நீ ஒன்றை புரிந்து கொள். எதை புரிந்து கொள்? பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் புரிந்து கொள். பரிசுத்தத்தை பற்றிக்கொள், அசுத்தத்தை விட்டு விலகு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்ப எதை புரிந்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பற்றிக் கொள்ள வேண்டும், அசுத்தத்தை விட்டு விலக வேண்டும். இதுக்குதான் விளக்குன்னு பேர். அப்படி யாரு அப்படின்னு சொன்னா, நீ விளக்கா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டா, விளக்குல 3 பாகம் உண்டு. ஒண்ணு என்ன தெரியுமா? விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன சிரிக்கிறீங்க? இது என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எண்ணெய் வேண்டும். நான் சொன்னது வெளியே விட்டு எண்ணெய் வேண்டும். அதுக்கு அடுத்து என்னது? அதுக்கு திரு அப்படின்னு ஒண்ணு வேணும். திருவுறதுக்கு என்ன வேணும்? திரு. அடுத்து அது எரியறதுக்கு என்ன வேணும்? திரி. எண்ணெய் திருத்தி. விளக்குற என்ன அர்த்தம்? என்னை நான் திருத்தி கொள்வதற்கு தான் அர்த்தம். என்னது? விளக்கு அர்த்தம். என்ன பேர் புரிஞ்சு தெரியல. என்னை திருத்தி கொள்வதுதான் விளக்கு. அப்படின்னா விளக்கு என்றால் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா, அந்த விளக்கு நீதான். நீ என்ன செய்யணும்? உன்னை திருத்திக் கொள்ளணும். எப்படி திருத்திக் கொள்ளணும்? எது பரிசுத்தம், எது அசுத்தம். பரிசுத்தத்தை பற்றி கொள்ளணும், அசுத்தத்தை விட்டு விலகிடணும். இந்த திருப்பு முறை உனக்கு இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில திருப்பு முறை வராது. 3வது, அந்த விளக்கு மங்கி எரியுமா
எப்பவுமே நல்லா எரியுமா? எண்ணெய் இருக்கும்போதே மங்கி எரியும் தெரியுமா? அந்த திரியில என்ன இருக்குது? சாம்பல் இருக்கும். என்னன்னா கங்கு சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் என்ன பண்ணணும்? எப்படி தட்ட முடியும்? எப்படி வச்சு? குச்சி வச்சு தட்டணும். அந்த குச்சி வச்சு அது கீழே உள்ள என்ன வச்சு தட்டணும்? ஊசி வச்சு தட்டணும். அதுங்களா ஊசிய இல்லைனாக்கா பின்னு இருக்குல்ல, பின்னு அதை எடுத்து என்ன செய்யணும்? குத்தி விடணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்மளை பார்க்கிறாரு. இது திருத்தி வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. திருந்தல அப்படிங்கிறதுக்காக இந்த பைபிள் என்ற குச்சை கொடுத்துக்கிறாரு, இந்த ஊசி கொடுத்துக்கிறாரு. அதை வச்சு நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? குத்தி 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 எரிய வைக்கணும். இல்லைன்னா அவர் கொஞ்சம் குத்தி 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 எரிய வைப்பாரு. அது எரியறதுக்காக தான் குத்துறாரு ஒழிய அதை அழிச்சதுக்காக குத்துற. அதனால உடம்பு வலிக்கும் போது, வாழ்க்கையில வலி வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லாத. ஓ, எங்கேயோ என்ன திருத்திக்கிற போல இருக்குது அப்படின்னு. டெய்லி இந்த ஷர்ட் போடுறேன், இதை டெய்லி போட முடியுமா? உள்ள பவுடர் போடுறேன், மேல சென்ட் போடுறேன், டியோட்ரின தேய்க்கிறேன், சோப்பை போட்டு கழுவுறேன். ஆனாலும் போட்டுட்டு வெளியே போய் சாயங்காலம் போய் வந்த உடனே எங்க வீட்டுக்காரமா சொல்றான், அங்கேயே கழிச்சு போட்டுருவேன். என்ன பிரச்சனை? நாட்டம் எங்கதான் சுத்திட்டு வந்தே தெரியல, உடம்பெல்லாம் நான் அங்கேயே கழிச்சு போட்டுருவேன். சீனாயா சொல்லுவாங்க அடிக்கடி, வெளியே மாமியார் வரும்போதே மாமியார் ஒரு குச்சை கொடுத்துருவாங்களா, அந்த குச்சில மாட்டிரு அப்படியே போட்டுரு அப்படின்னு. கரெக்டா? டெய்லி மூஞ்ச கழுவ விட்டா என்ன ஆகும்? மூஞ்ச கழுவ விட்டா என்ன ஆகும்? அழுக்கு அடைஞ்சிடும். அதே போலதான் மூஞ்ச டெய்லி என்ன செய்யணும்? நம்ம சோப்பு போட்டு கழுவோம். நான் போட்டுட்டு இருக்கிற அந்த பனியனை போட்டு இருக்கிறேன், அது கழுவணும் என்ன ஆகும்? இப்படி ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாம செய்யணுமா? துணியை துவைச்சு போட்டுருவோம், பனியனை துவைச்சு போட்டுருவோம், முகத்தை கழுவுவோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அதை செய்யறதே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு விளக்கு. எதுவாக வைக்கப்பட்டிருக்க விளக்கு? மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு. அப்பனா மலையின் மேல என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்? ஒரு பட்டணத்தை வச்சிருக்காரு. முதல் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னாரு. இப்ப வெளிச்சத்துக்கு சொல்றாரு, மலையின் மேல் வைத்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பட்டணமானது எப்படிப்பட்ட பட்டணம்? சோதோம் குமாரா பட்டணம் இருந்துச்சு. அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் பரலோகத்தை போய் தட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சோதோம் குமாராவை நான் அழிக்க போறேன். பாவம் நிரம்பி அக்கிரமம் நிரம்பி அருவருப்பாய் இருக்கிறது, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். நீ எப்படிப்பட்ட பட்டணம்? அருவருப்பான பட்டணமா? அழிச்சு போடக்கூடிய ஒரு பட்டணமா? அல்லது அந்த பட்டணத்தில் வாழ்ந்த லோத்துவ போல ஒரு ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்காரா? நீ யோசிப்பா. ஒருவேளை நீ அழியக்கூடிய பட்டணமா இருந்திருக்கலாம், சோதோம் குமாரா பட்டணத்தை போல நீ இருந்திருக்கலாம். ஆனா எப்படி ஆண்டவர் அந்த அழிய போற பட்டணத்துல லோத்து என்கிற நீதிமானை பார்த்தாரோ, அதே போல உன்னை பார்த்து இந்த ஆலயத்தை கொண்டு வந்திருக்கலாம். நீ மறந்துடாத. இரண்டாவது பட்டணம் நினைவே பட்டணம். யோனா சொன்னார், ஆண்டவர் யோனா எங்க போனா சொன்னாரு? நினைவுக்கு போனா சொன்னார். இவர் என்ன பண்ணாரு? வீணா போனாரு. யோனாவை போனா சொன்னா இவன் எங்க போனா? நினைவுக்கு போனா வீணா போனா. பாத்துக்கிறீங்களா? நிறைய யோனாக்கள் உலகத்துல இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க, வீணா போயிடுவாங்க. அந்த யோனா சொல்லும்போது இவன் நினைவுக்கு போக சொன்னாரு. ஏன்? நினைவில் இருக்க ஜனங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? காட்டப்பட்டது. பரலோகத்தை தட்டினது. அது அருவருப்பா இருந்துச்சு. உடனே யோனா சொன்னாரு, இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன், போய் சொல்லு அப்படின்னாரு. யோனா போய் சொல்லல. ஆனா அந்த பட்டணம் அழிய போகுதுன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்ச உடனே அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மாடு ஆடு எல்லாமே சேர்ந்து என்ன செய்துச்சு? 7 நாள் ரட்டுடுத்தி சாம்பல்ல உக்காந்து உபவாசம் பண்ணுச்சு. ஒருவேளை ஆண்டவர் உங்களை கூட பார்த்திருப்பாரு. நினைவே பட்டணத்துல இருக்கிற ஒரு மலை போல நீ இருந்திருக்கலாம், பாவம் பரலோகத்தை தட்டிருக்கலாம். ஆனா நீ சாம்பலாக ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றதுக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பாரு. உபவாசம் பண்ணி ஜபிக்கலன்னு வச்சுக்க, ஆண்டவர் உன்னை நீ அழைச்சிருவான்.
அழிக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் நினைச்சல நினைவு பட்டறத அழிக்கல. ஏன் தெரியுமா? அவங்க நட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து உபவாசம் பண்ணி அழுதாங்க. எத்தனை பேர் உபவாசம் பண்றீங்க? கை தூக்க பார்ப்போம். பெரியமானவர்களே, எவனுடைய வாழ்க்கையில உபவாசம் இல்லையோ எழுதி வச்சுக்கங்க. இதை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன். உபவாசம் இல்லைன்னு சொன்னா உன் சுவாசம் செத்து போச்சுன்னு அர்த்தம். நீ ஜெயிக்கவே முடியாது உலகத்தை. ஐயா, நீ உபவாசம் இருக்கிறேன்னு ஒரு நாள் கேட்கலாம். 22 வயசுல என்னுடைய உபவாசத்தை தொடங்கினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமான காலையில இருந்து நான் சாப்பிட மாட்டேன். 50 வயசு 28 வருஷமா நான் உபவாசம் இருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசம் எவனுடைய வாழ்க்கையில் இல்லையோ அவருடைய வாழ்க்கை தோல்வி அடைவார்கள். உபவாசம் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவர்கள் சுவாசம் இல்லாதவர்கள். நீ உலகத்துல நீ எந்த ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் ஜெயிக்க விட மாட்டான். ஏன் சொன்னா ஜாதி பிசாசு உன்னை பிடிச்சிட்டான்னா உபவாசம் இல்லாம நீ ஜெயிக்க முடியாது. நீ ஒருவேளை நினைவே பட்டணத்தில் இருக்கிற மலையை போல நீ இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீ நட்டுடுத்தி சாம்பல உட்காரு. நீ உபவாசம் இருந்து கண்ணீரோட கதறணும். உன் வயிற்றுக்கு வயிற்று ரொப்பி 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 உன் மூளைக்கு ரெஸ்ட் எல்லாம் பண்ணி உன் வயிற்றுக்கு ரெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. உன் வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுத்து பாரு. அநேக பாடங்கள் ஆண்டவரோட கத்தர். நீ நன்றாக சாப்பிட்டு தூங்கும் பொழுது கற்றுக்கொள்ளுகிற பாடத்தை விட நீ உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கற்றுக்கொள்ளுகிற பாடம் ஏராளமாக இருக்கும். வாரத்துல ஒரு நாள் உபவாசிப்பாரு. ஒரு வருஷத்துல உன் வாழ்க்கை எந்த லெவல்ல கொண்டு இருக்குதுன்னு பாரு. செத்துறவட்ட உபவாசம் தான். நீ செத்து போயிருக்க, நீ உயிரோட எழுதிடுவேன். ஜாக்கிரதை. நீ உபவாசம் பாரு. கேவலம் சோறு 2 நிமிஷம் போட்டு குக்கர்ல வச்சா சோறு ஆயிடுச்சு. அந்த சோறு எடுத்து வாயில போட்டா போர் ஆயிடுச்சு. நாக்க தாண்டவுடனே அது கழிவா மாறிடுச்சு. அந்த நாக்க அடக்க முடியாம 3 வேளை கொட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா பரலோகத்தினுடைய சாவி நம்ம கையில இருக்கிறத விட அது ஏதோ ஒரு கையில போய் சேர்ந்து வர்றதை மறந்துறாங்க. சாப்பாட்டை பார்த்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லு. ஆனா அதே சாப்பாடு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாதுகாப்பு பண்ண சொன்னா, உன்னை தொல்லை படுத்த சொன்னா, உன்னை அழிவுல தண்டனை தொண்டையில கத்தி வச்சிரு அப்படின்ற. நீ ஒருவேளை நினைவு பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு சமமாக இருக்கலாம். நீ நட்டுடுத்தி சாம்பல்ல உட்காரனா உன் வாழ்க்கையில நீ விடுதலையை பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையில உபவாசம் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தை பிடித்துக் கொண்டு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பயம் இல்லை. என் தெய்வம் மட்டும் தான் என்ன மாத்துறவரு, என் தெய்வம் மட்டும் தான் என்ன வாழ வைக்கிறவரு, அவர் காரணம் கெட்டியா பிடிச்சுக்குவேன் அப்படின்னு கெட்டியா பிடிக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லை. மோசே 40 நாள் போய் அப்படியே உட்கார்ந்தாரு. 40 நாள் இரவு பகல் தாக்கவே தெரியல. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு முறை இல்ல, 2 முறை. அவருக்கு பசிய தெரியல. கீழே இறங்கி வரும்பொழுது அவர் முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. நீ உபவாசம் இருந்து பாரு, உன் கருவடைஞ்ச முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ உபவாசம் இருந்து பாரு. உன்ன மாதிரி பாக்கியவான் பாக்கியவதி உலகத்துல யாரும் இருக்க முடியாது. நீ உபவாசம் இருந்து பாரு. உனக்கு வியாதி உன்னை தொழுதா பாரு. நீ உபவாசம் இருந்து பாரு. உன் வயிறு உன்னை வேதனைப்படுத்துதா பாரு. நீ உபவாசம் இருந்து பாரு. உன் தலைவலி உன்னை தொழுதா பாரு. உபவாசம் இருந்து பாரு. உன் துன்பம் உன்னை தொழுதா பாரு. துன்பத்துக்கு துன்பம் வந்து விட வேண்டுமானால், துயரத்துக்கு துயரம் வர வேண்டுமானால், கண்ணீருக்கு கண்ணீர் வர வேண்டுமானால், உன் வேதனைக்கு வேதனை வர வேண்டுமானால், அது உன்னை பார்த்து ஓட வேண்டுமானால் நீ உபவாசத்திற்கு பழகிக்கொள். வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டுவிடும். இல்லை என்று சொன்னால் சிறை கைதியாகவே நீ வாழ்ந்து செத்து போய்விடுவாய். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை மலை மேல வச்சிருக்க பட்டணமா உன்னை பார்க்கிறேன். நீ நினைவே பட்டணமாக இருந்துடாத. ஒருவேளை நினைவே பட்டணத்திலிருந்து நீ வரன்னு சொன்னா, நீயும் பாவத்தை செய்தன்னு சொன்னா, நீ ரட்டுடுத்தி சாம்பல உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்துல நீ அழு. மரியாதை போல நீ அழுதன்னு சொன்னா உன் வாழ்க்கையை மாத்திருவேன். நீ மாத்தால போல உலகத்துல இருந்தன்னு சொன்னா நீ உலகத்தோடு அழிஞ்சிருவேன்.
போனாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிறைவு பட்டணத்தை கூட நான் காப்பாத்திட்டேன், அந்த மாதிரி உண்மையை நான் காப்பாத்திடுவேன். ஆனா உபவாசம் இருக்க பழகிக்கொள். 3வது பட்டணம் மோவாப் பட்டணம். மோவாப்ல என்ன அர்த்தம் தெரியுமா? குப்பை தொட்டின்னு அர்த்தம். மோவாப்ல என்ன அர்த்தம்? குப்பை தொட்டின்னு அர்த்தம். இந்த நகோமி பெத்லகேமை விட்டுட்டு எங்க போனா? மோவாபுக்கு போனா. அந்த மோவாப்ல போய் என்ன ஆனா? தன் கணவனை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், ஆண்டி விதவையாய் ஆயினான். ஒருவேளை ஆண்டவர் குப்பை தொட்டிலிருந்து தூக்கி வந்திருப்பாங்க. உன்னை என்ன குப்பையிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டு வச்சிருக்கலாம். நீ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்னை குப்பையிலிருந்து தூக்கிட்டு வந்து, ஆண்டவரே என்னை ரூத்தான் நினைச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன், ஆண்டவரே உனக்கு நன்றின்னு சொல்ல. உனக்குள்ள இயேசு கிறிஸ்து பரப்பாரு. அவன் சொன்னா, யான் தெய்வம் யான் தெய்வம் இல்ல, உன் தெய்வம் தான் யான் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம், நீங்க சொல்லு. ரூத்து வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குப்பை தொட்டியில் இருக்கிற உன்னை கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பாரு. ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார வைப்பாரு. நீ ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழ்ந்து முடிப்பார். ஆண்டவர் அடுத்த வார்த்தை கடைசியா சொல்றாரு, நீ பெத்லகேம் பட்டணமாயிரு. பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. அந்த பட்டணத்துல ஒரு நாளும் சாப்பாடு குறைஞ்சதே இல்லை, தண்ணி குறைஞ்சதே இல்லை, மாப்பு செய்கிற தொட்டி எண்ணெய் குறைஞ்சதே இல்லை. ஏனென்று சொன்னால் அதில் யூதாவின் சிங்கம் பிறந்தார். உன்னை பெத்லகேமாக இருக்க விரும்புகிறார். உன் வீட்டிலும் உன் உள்ளத்திலும் யூதாவின் சிங்கம் பிறக்க வேண்டும். தெரியுமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை மலையின் மேல் வைக்கிற பட்டணம் போல உன்னை வச்சிருக்கிற. நீ எந்த பட்டணமாக இருக்கிறாய்? நீ எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு வந்திருக்காருன்னா உனக்குள்ள நீ ஒரு ரூத்தை பார்த்துருக்கலாம், அவரு உனக்குள்ள அவர் ஒரு மரியாதை பார்த்திருக்கலாம், உனக்குள்ள ஒரு லோத்தை பார்த்திருக்கலாம், உனக்குள்ள நீ ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறத பார்த்திருக்கலாம், ஏதோ ஒரு நல்லது உனக்குள்ள பார்த்திருக்கலாம். அதனால தான் உன்னை பார்த்து சொன்னாரு, நீ மலை வரைச்சிருக்கிற பட்டணம் நீ அப்படின்னாரு. பள்ளத்தாக்கில் இருக்கிற பட்டணம் எவனுக்கும் தெரியாது. நீ பள்ளத்தாக்கில் இருக்கிற பட்டணம் அல்ல, நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அந்த 5 பண்ணும் சேர்த்து 8 பண்ணாயிரும். நம்ம 2 பேரும் 4 நாள் சாப்பிடலாமா அப்படின்னா, இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் ஒருத்தன் வந்தாங்க. வந்துட்டு சொன்னா, எனக்கு பசிக்குது நானா. அப்போ 2 பேரும் கேட்டாங்களாம், உன்கிட்ட எத்தனை பண்ணு வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னான், என்கிட்ட ஒரு பண்ணு கூட இல்லைன்னா. அப்போ 8 பண்ணு இருக்குது, இதை எப்படி சாப்பிடலான்னு கேட்டாங்க. அதுக்கு 3வது வந்தவன் சொன்னானா, அந்த பண்ணை ஒரு பண்ணா 3 பீஸா பண்ணா 24 பீஸ் ஆயிடும், ஆளுக்கு 8 பண்ணு சாப்பிடலாம் அப்படின்னா. 3 பேரும் சேர்ந்து 8 பீஸ் பண்ணு சாப்பிட்டுட்டு காலையில தூங்கி எதிர்ச்சாங்களாம். காலையில் எதிர்த்து ஒழுங்கையில் வந்தாருன்னு அவர் 8 தங்க காசை 2 பேர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அந்த 2 பேர் கையில் கொடுத்துட்டு போனோடனே இவங்க 2 பேருக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இந்த 3 பண்ணு கொடுத்தவன் கேட்டானா, எனக்கு எத்தனை தங்க காசு கொடுக்க போகிறேன்? அதுக்கு அவர் சொன்னாரா, நீ 3 பண்ணு கொடுத்த, அதனால் நான் உனக்கு 3 தங்க காசு கொடுக்க போகிறேன். நான் 5 பண்ணு கொடுத்தேன், எனக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன்? 5 தங்க காசு நான் எடுத்துக்க போகிறேன். உடனே அவன் சொன்னான், அதெல்லாம் நடக்காது, 4 பேர் 2 பேரும் சேர்ந்து 4 தங்க காசை எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகி அங்கே ஒரு நீதிபதி கிட்ட போனாங்களாம். அப்போ நீதிபதிக்கு என்ன பண்ணாராம், இந்த 3 பண்ணு கொடுத்தான் பாரு, அவன்கிட்ட ஒரே ஒரு காசை கொடுத்துட்டு மிச்சம் 7 தங்க காசை யார் கையில் கொடுத்துட்டாராம்? இந்த 5 பண்ணு கொடுத்தா பாரு அவங்ககிட்ட கொடுத்துட்டாராம். உடனே அவன் கேட்டாராம், நீ என்னையா நீதிபதி, அவனாச்சும் 3 தங்க காசை கொடுத்துட்டு 5 எடுத்துட்டு போறான்னா, ஆனா நீ ஒரே ஒரு தங்க காசை யார்கிட்ட கொடுத்துட்டு 7 தங்க காசு அவன்கிட்ட கொடுத்துட்டிய, நீ என்ன நீதிபதி? அப்போ அவன் கேட்டாராம், நீ எத்தனை பண்ணு வச்சிருந்த? 3 பண்ணு வச்சிருந்த. அதை 3 வெட்டும் போது எத்தனை வந்துச்சு? 9 வந்துச்சு. 8 பண்ணு நீயே தின்னுட்டல, 1 தானே நீ கொடுத்த இன்னொருத்தனுக்கு, இந்தா 1 வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டேன். அவன் எத்தனை தங்க பண்ணு வச்சிருந்தான்? 5. அது 3 வெட்டும் போது என்ன வச்சு? 15 வந்துச்சு. அப்ப அவன் 8 பண்ணு சாப்பிட்டான், மிச்சம் 7 பண்ணு எங்க போச்சு? அவன் சாப்பிட்டு போனாங்க, அதனால அவனுக்கு 7 தங்க காசு போடான்னு விட்டான். கடவுள் துல்லியமானவர், அவர் நியாயத்திற்கு சரியா இருக்கும். இன்னைக்கு
இன்னைக்கு எனக்கு நிலைமையில வச்சிருக்கான்னு சொன்னா அது ஏன் நான் கேட்கப்படாத காரணம், அப்படி என்ன வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவர் இல்ல, நான் தான். எந்த விதத்திலையும் அவர் ஏன் நீ பண்ணிட்டாருன்னு கேட்கிற உரிமை எனக்கு கிடையாது. காரணம் அவர் தப்பு பண்ண மாட்டாரு, நான் பண்ண தப்புக்கு தான் இருக்கிறேன். அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ புரிஞ்சுக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப நீ எங்க நிக்கிற, நீ எங்க விழுந்திருக்கிற, நீ எங்க எழணும், நீ எங்க போகணும் உனக்கு நல்லா தெரியணும். நேற்று சீனாக்கிட்ட பேசுறேன், நீ பிசினஸ் மேன், நல்ல வெற்றி உள்ள பிசினஸ் மேன் ஆகும்னா உனக்கு 4 காரியம் இருக்கணும். ஒண்ணு என்ன இருக்கணும்னா உனக்கு லட்சியம் இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்னா அயராத உழைப்பு இருக்கணும். 3வது என்ன இருக்கணும்னா நீ செய்ய போற பிசினஸோட நுணுக்கம் இருக்கணும். 4வது என்ன இருக்கணும்னா உன்னை சுத்தி திறமைசாலிகள் இருக்கணும். இந்த 4 இடத்துல இருக்கிறதோ அவன் தான் வெற்றி உள்ள பிசினஸ் மேனா மாற முடியும். இதெல்லாம் தெரியாம நான் கடவுளை நம்பி இருக்கிறேன்னு சொன்னா கடவுள் சொல்றாரு, முட்டாள் போடா அப்படின்னு. அப்ப நான் கடவுள்கிட்ட போய் சொல்றது எந்த விதமான தப்பு இல்லை. அந்த நுணுக்கம் நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே வெற்றி அடைய முடியும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சும்மா வெளிச்சமா வைக்கல, இதை கொடுத்திருக்கல, இதை படி, இதை படிச்சு வெளிச்சத்துக்கு நில்லு, அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் என்னமாக இருக்க வேண்டும், விளக்காக, அடுத்து வெளிச்சமாக. இது இருந்தால் மாத்திரமே மலையாக நம்ம இருக்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோமா, விளக்கு எதுன்னு பார்த்துருவோமா? ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து இந்த சத்தியத்தை நாம் முடித்து விடுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:23 வாசித்து நாம் முடிப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே. 3 கரெக்டா வாழ்க்கையில கத்துக்கோ. மறந்துடாத, இதை மறந்துடாத, இதை மறந்தனா வாழ்க்கையில மறந்துடாத. விளக்கு எது? விளக்கு எது? என்ன கட்டளை? 10 கட்டளை. 10 கட்டளை. இந்த 10 கட்டளை டெய்லி வீட்டில் வச்சுட்டு நீ டெய்லி வாசிக்கணும். அதான் விளக்கு. அது உனக்கு விளக்கி சொல்லும், நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாது, நீ என்ன மறக்கணும், நீ என்ன மறக்கக்கூடாது, அது சொல்லும். அதான் விளக்கு. அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். அது என்னது? வேதமே வெளிச்சம். அது என்னது? இதை காட்டும். இதில் நீ படி, இதன் படி நட, அதன் படி செய். அதுல எது செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, அது தெளிவா உனக்கு விளக்கி சொல்லியிருக்கோம். கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே. உன் பாஸ்ட் உன்னை திட்டுறான்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சின்னாபனம் ஆயணும்னு சொல்ல, நீ சரியா ஆகணும்னு உன்னை திட்டுவார். உனக்கு நல்ல போதகர் யார் தெரியுமா? இந்த கட்டளை உனக்கு விளக்காக கொடுத்து, இந்த வேதத்தை உனக்கு சத்தியமாக போதித்து, தன் சுயநலத்துக்காக வாழாதபடிக்கு நீ செய்கிற தவறை உனக்கு சுட்டி காட்டி உன்னை சரியான பாதையில நடத்துகிறவன் தான் உன் போதகர். அது உன்னை எங்க கொண்டு போய் விடும்? ஜீவ வழியில் கொண்டு போய் விடும். பைபிள் சொல்லி சிரிச்சித்து ஒரு வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உன்னை திட்டுவேன்னு சொன்னா நீ வருத்தப்படுறத, நீ நல்லா வாழணும்னு உன்னை என் பிள்ளைன்னு நினைச்சுதான் உன்னை திட்டுறேன், நீ என் தொல்லைன்னு நினைச்சு நான் உன்னை திட்டுறேன். நிறைய பேர் பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியே போவாங்க, 2-3 பேர் யார்கிட்ட வச்சு சொல்லிட்டு போவாங்க, என்ன திட்டு இந்த மாதிரியா திட்டுறது, ஒரு எல்லையில் திட்டுறதுக்கு அப்படியே திட்டாம திட்டி சாகடிச்சிட்டீங்களே. நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் பேசுறத நான் பேசுறேன்னு நீ சொல்லாத. பாருங்க, அடுத்த வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் சொன்ன இந்த சபையே காலியானாலும் திவாலானாலும் நான் கவலை பண்ண மாட்டேன். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவேன் நான் என்று சொன்னேன். அதனால தான் 50 பேர் இந்த சபை 400 பேர் சபையா மாறிச்சு. நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, என் உடன்பிறப்புகளை, என் முத்துக்களை, இன்னைக்கு நீங்க இருக்கிற நீங்க சத்தியத்தை கேட்டு எங்க அப்பா என்னை திட்டி என்ன நடத்துவாரு அப்படின்னு நீ நினைச்சு இவரு என் பிள்ளைதான் நினைப்பாரு நினைச்சேனா, இங்கே இரு, உன்னை உயர்த்துவது ஆண்டவர் உயர்த்துவதை நீ பார்ப்பாய். மாறா இவர் ஏன் என்ன திட்டினாங்க அப்படின்னு நினைச்சு அதை நீ பார்ப்பாய்.
கட்டளையை விளக்கு. 10 கட்டளை மறக்காத, பைபிளை மறக்காத. உன் போதகர் உன்னை சரியா சொல்லும்போது அதை விட்டுறாத. பைபிள் சொல்லுது, புத்திமதியை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். நம்ம ஏன் புத்திமதியை சொல்றோம்னா, நீ ஆசீர்வாதமா வாழணும்னு தான் சொல்றேன். நான் உனக்கு காணிக்கை வந்து கூட நான் உன்னை கேட்கல, உன் சொத்தை கொண்டது கூட நான் கேட்கல. நீ செய்ய வேண்டியது பைபிள் படி நட, சத்தியத்தின் படி வாழு, பரலோகத்துக்கு வந்து சேருன்னு தான் நான் உன்னை கேட்கிறேன். இதை மட்டும் செய்யாம போயிடாத. இதுல நீ தவறு செய்யும்போது ஆவியானவர் எனக்கு உணர்ந்துவா. நான் உங்களுக்கு சொல்லவே சொல்றேன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லை என்றும் சொல்லிவிடு. ஏன்னா ஆண்டவர் நியாயத்தை சரியா செய்வார்கள். அதனால ஒரு நாளும் தவறாது. நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறவன் நினைச்சேனா என்னோட கூட எழுதினேன். ஒரு பாடலை நான் பாடி, ஆண்டவரே என்னை விளக்காக, என்னை வெளிச்சமாக மாற்றுது. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உண்மை தொழுதின் மேல் என்று நீ பாடுவாயா? உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா என்னுடைய விளக்கா வச்சு ஆண்டவரே, ஆண்டவரே என்னை வெளிச்சமாக்க ஆண்டவரே, அப்பா என்னை பட்டணமா மாற்றாண்டவரே, நான் அநேகருக்கு சாட்சியுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுப்பாயா? நாங்கள் ஒரு சேர்ந்து இந்த பாடலை நான் பாடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னை மாற்றும். உபவாசித்து ஜெபிக்கிறவனாக என்னை மாற்றும். உன்னை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக என்னை மாற்றும். உன்னுடைய வேதத்தை வாசிக்கிறவனாக என்னை மாற்றும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஆராதனை நாயகன் நீரே சுவாமி, வெற்றி வேந்தனை மாற்றும். ஆராதனை
எனக்குன்னு சொன்னா நீ முழங்கால் பண்ணிட்டு அப்பா அந்த சத்தியம் எனக்கு தான்ப்பா. நான் இவ்வளவு நாள் உபவாசம் ஜெபிக்கலப்பா. நான் இவ்வளவு நாள் நினைவே பட்டணம் போல இருந்தேன்ப்பா. நான் இவ்வளவு நாள் அந்த மோவ பட்டணம் போல ஒரு குப்பத்தொட்டியா இருந்தாங்க. நான் இவ்வளவு நாள் ஆண்டவரே அந்த சோதம் குமாராவை போல ஆண்டவரே துன்மார்க்கமான ஒரு பட்டணமாய் ஆண்டவரே பெத்லகேமாய் உருவாக்க வேண்டும். அப்பமும் தண்ணீரும் என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று, யூதாவின் சிங்கம் எனக்குள்ளே எழ வேண்டும் என்று என்னை நீ தெரிந்து கொண்டிர. ரூத்தை போல வாழ வேண்டும் என்று என்னை நீ தெரிந்து கொண்டிர. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உடைய கட்டளை எனக்கு கொடுத்து எனக்கு விளக்கினீரப்பா. வேதமே வெளிச்சம் என்று சொன்னீர்கள். என்னை பார்க்கிறவர்கள் கட்டளையாகவும் வேதமாகவும் என்னை பார்க்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே என் போதகர் என்னை சிக்ஷித்து சொல்லும் பொழுது அது என் ஆசீர்வாதத்திற்கு என்னை எடுத்துக்கொள்கிற வாக்கியத்தை எனக்கு நீ தந்தர்கள் சுவாமி. நான் வாழ நித்தியத்திற்கு என்று வாழ எங்களை அழைத்ததற்காக நன்றி தகப்பனே. ஐயா என் வாழ்க்கையை மாற்ற ராஜா. தகப்பனே நாங்கள் விளக்காக இருக்க வேண்டும் என்று அல்லவோ எங்களை அழைத்தீரப்பா. வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று அல்லவோ எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. பனை போல இருக்க வேண்டும் என்று அல்லவோ எங்களை அழைத்தீர். நாங்கள் இன்னும் மடுவாகவே இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு புரியுது சுவாமி. நாங்க ஏன் இந்த நிலையில இருக்கிறோம், நாங்க ஏன் விழுந்து இருக்கிறோம். நாங்கள் நீதிமான்கள் இருந்ததனால இன்னைக்கு வாழவில்லை அப்பா. உடைய சுத்த கிருபை சுவாமி. நாங்கள் நல்லவர்கள் என்பதால் அந்த உலகத்தில் வாழவில்லை ஆண்டவரே. நாங்கள் சுத்த உடைய கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நீ தெளிவுபடுத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் சுயநலவாதிகளாய் வாழாதபடி எங்கள் ஆண்டவருடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீரப்பா. நீர் எங்களுக்குள் இல்லாவிட்டால் நாங்கள் வெளிச்சமாக இருக்க முடியாது ராஜா. நாங்கள் மறித்து மற்றவர்களை போல தூங்கிக் கொண்டிருப்போம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருக்கவும், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கவும், எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே பிரகாசிக்கவும், நாங்கள் உலகத்திற்கு பிரகாசமாக இருக்கவும், எங்களை விளக்காக வெளிச்சமாக மலையாக எங்களை மாற்ற மாட்டோம் என்று நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? என் சகோதரே சகோதரே, இன்னைக்கு நீ வந்திருக்கிற, நீ மாற்றப்பட்ட கிறிஸ்தவனா வெளியே போகணும். நீ மாற்றப்பட்ட கிறிஸ்தவனா வெளியே போகணும். இன்றைக்கு வந்திருக்கிற சத்தியம் அது யாரோ ஒருத்தருக்கு வேண்டுமா இருந்திருக்கு, அதனால வந்திருக்கு. அது நீயாக இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? அப்பா நான் மறைந்திருக்கிற பட்டணமா இருக்கக்கூடாதப்பா. நான் பெத்லகேமா இருக்கணும். என் யூதாவின் சிங்கம் பறந்த பட்டணமா இருக்கணும். நான் உபவாசித்து நட்டுடுத்தி சாப்பிட உட்கார்ந்து ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு வேணும். என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உன்னை ஒளியாக, உன்னை வெளிச்சமாக, உன்னை மலையாக என்று அழைத்திருக்கிற ஆண்டவரே, நீ ஏமாற்றி விடாதே. உலக பொருளுக்காக, உலக பிரச்சனைக்காக நீ ஏமாற்றி விடாதே. பரிசுத்த வேத அசுத்த வேத என்பதை புரிந்து கொள். பரிசுத்தத்தை பற்றிக் கொள். அசுத்தத்தை விட்டு விலகு. பாவத்தை விட்டு ஓடிப்போ. உன்னை ஆசீர்வதிக்காமல் சித்தப்படவனாக இருக்கலாம். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எங்களை நேசிக்கிறவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறவையா, பாவம் என்று தெரிந்ததை விட்டு விலகி பரிசுத்த விரத்தை பற்றி கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கற்று தந்தீரப்பா. உமக்கு நன்றி ராஜா. உண்மையும் மொத்தமும் நேர்மையும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் போல இருக்கணும் ஆண்டவரே. பள்ளத்தாக்கில் இருக்கிற மறைந்து போன பட்டணமாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு விளக்காக இருக்கணும். நாங்கள் வெளிச்சமாக இருக்கணும். எங்களை மாற்றி ஆசீர்வதியும். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். உங்களுடைய கருவிகளாக எங்களை பயன்படுத்தும். நாங்கள் அநேகருக்கு சாட்சிகளாக இருக்க எங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து நன்றி ராஜா. இந்த இடத்துல பிரச்சனையோட வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன். நன்றி ராஜா. எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் என்பதை புரிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் சுவாமி. சகோதரி பேக்காவை கர்த்தத்தோடும் அந்த சகோதரிக்கு விடுதலையை தாரும். வழி நடத்த வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கொடா கொடி ஸ்தோத்திரம். துதி கன மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.
கர்த்தர் செய்த சகல வகாமிகளுடனே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நம் அனைவரோடும் என்றும் என்றும் என்றென்று சதா காலங்களிலும் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பாம் வானைய நாமத்தாலே போஷித்து வளர்ப்பியாம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினாம். நித்திய வாழ்வை நீரளிக்க உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் ஜெபித்துக்